பிரைஸ் தி லார்ட். பேதுருவுக்கும் ஏசப்பாவுக்கும் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கலாமா? பேதுருவை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக புரிந்து வைத்திருந்தார். பேதுருவும் ஆண்டவரை புரிய முடியுதோ இல்லையோ, ஆனால் ஆண்டவருக்காக எல்லா இடத்துலையும் போய் நின்றுவார். எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் கூடவே இருந்துருவார். அவர் மறுரூபமானாலும் கூட இருப்பார், ஜெபம் பண்ண போனாலும் கூட இருப்பார். ஒரு கட்டத்தில் பேதுரு ஆண்டவரை நல்லா புரிய ஆரம்பிச்சிட்டார். ஃபஸ்ட்டு பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற உவமைகள் புரியவே புரியாது. எல்லாத்துக்கும் போய் அர்த்தம் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரு காலகட்டம் ஆண்டவரோட பயணிக்க 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 பேதுரு ஆண்டவரை புரிய ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து பேசும்போது சீமோன்கிட்ட தான் சொல்லுவார், ஓமையாக தான் சொல்லுவார். ஒருத்தன் 500, ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறான். இதில் யாரிடத்துல அதிக அன்பு வெளிப்படும் அப்படிங்கும்போது பேதுரு அதிகம் மன்னிக்கப்பட்டவனே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், சரியாய் நிதானித்தாய் அப்படின்னு சொல்லுவார். எப்படி ஆண்டவர் சொல்ல வருகிறத பேதுருவால் நிதானிக்க முடிந்தது? காரணம் ஆண்டவரோடு பயணித்த பயணம். அதிக நாட்கள் ஒன்றும் பேதுரு ஆண்டவரோடு இல்லை, ஆனால் எல்லா விதத்துலேயும் அவர் கூட அட்டாச்சாக இருந்தார். ஒரு கட்டத்தில் கூட இசப்பா சொல்லுவாங்க, நீ என்ன மறுதளிப்ப அப்படின்னு சொல்லும்போது பேதுருவோட டிட்டர்மினேஷன் என்ன? வாழ்விலும் சாவிலும் நான் உங்களுக்கு கூட தான் இருப்பேன், நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன்றது பேதுருவோட டிட்டர்மினேஷன். ஆனால் அவருடைய ஆவி கொஞ்சம் வீக்காக இருந்தது. அவர் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகலை. ஆனால் அவருடைய டிட்டர்மினேஷன் தெளிவாக இருந்தது. ஆண்டவரோட தான் இருப்பேன், வாழ்வானாலும் சரி சாவானாலும் சரி ஆண்டவரோட தான் இருப்பேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ அந்த நோக்கத்தோடு அவர் ஆண்டவர்கிட்ட பயணித்ததன் விளைவு ஏசப்பாவை நல்லா அவரால் புரிய முடிஞ்சுது. ஏசப்பா சொல்லுகிற காரியங்களை நிதானிக்க அவரால் முடிஞ்சுது. நாமும் ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்கி பயணிக்கிறோமோ, ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, என்ன நினைக்கிறாரு, ஒரு காரியத்தை சொல்லும்போது அதில் இருக்கிற ஆழம் என்ன அப்படின்றத நம்மளால் நிதானிக்க முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும்.